வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ஆயிலே போடாமல் எப்படி அப்பளம் வறுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து கடையில் எல்லா மெட்டல் கடை பாத்திர கடையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி வரும், ஒரு நீட்டாக லாங் ஹேண்டட் கிளிப்பு மாதிரி வரும். அதை நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பளத்தை நம்ம போட்டுட்டு அப்பளத்தை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் வந்து எட்ஜஸ்லாம் வந்து ஃப்ரை ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா அதே மாதிரி அப்பளம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஏறணும். அப்போ தான் வந்து குயிக்காக வந்து ஃப்ரை ஆகும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஒவ்வொரு பக்கமாக வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அது இதுவாகிடும், தீஞ்சு போயிடும். நடுவில் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த இடுக்கி வச்சு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கலாம், பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தீயாமல் இருக்கும், அந்த கருப்பு கலரில் வந்து இது பிடிக்காமல் இருக்கும். ஸோ தட் வந்து அப்பளத்தை நீங்கள் கண்டினியூஸாக வந்து விடாமல் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த அடி பிடிச்ச மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகாது. முதல் இஷ்யூ வந்து சுற்றி அந்த ஓரத்தில் இருக்க எட்ஜஸ் மட்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்பளத்துலேயும் கொஞ்சம் சூடு ஏறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அது ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும், கஷ்டம் இருக்காது. இல்லைனா நீங்கள் ஒரே பக்கமாக வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ரோல் பண்ணதுனால எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி அப்பளமும் வந்து நல்லா ஹீட் ஏறிடுச்சு. ஸோ தட் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியே வந்து அந்த இது பண்ணால் நீங்கள் கண்ணால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்பளம் வந்து ஃப்ரை ஆகுதா இல்லையான்ட்டு. அந்த அப்பளத்தோட அந்த ரா நேச்சர் போய் நல்லா அந்த இதுவாகி மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிடும். உளுத்தம்பருப்பு கலரில், கரெக்டாக சொல்லணும்னா உளுத்தம்பருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த அப்பளம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இதில் ஒரு ஆயில் கூட நான் சேர்க்கவே இல்லை. இது எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கு மட்டுமே கிடையாது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும், ஆயில் போடாமல் சாப்பிட்ணும் அப்படின்ற பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து அதில் வந்து அப்பளத்துலேயோ வத்தல்லையோ நீங்கள் லைட்டாக அதை ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா தான் ஏர் ஃப்ரையருக்குள்ளேயே போட முடியும். பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் ஒரு ட்ராப் கூட ஊற்றவே தேவையில்லை. கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடும். ஏற்கனவே நீங்கள் பார்த்த அப்பளம் நல்லா ஃப்ரை ஆகிருந்தது, ஆனால் கொஞ்சம் கூட தீயல. இப்போ அகெயின் ரெண்டாவது அப்பளமும் நான் வறுக்கிறேன். ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், எட்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும், ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்பளமும் நல்லா சூடு ஏற ஆரம்பிச்சிடும். அப்பளம் ஒன்ஸ் சூடு ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் குயிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். முக்கியமாக இதுக்கு தேவை வந்து இந்த ஜல்லடை மாதிரி இருக்க அந்த கரண்டியும், அதே மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ஹோல்டர், அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே வந்து மெட்டல் ஸ்டோர் கடையில் இப்போ எல்லா கடையிலுமே விற்கிது. ஈவன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மெட்டல் பாத்திரம் விற்கிற கடைகளில் கூட இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அங்கேயும் கிடைக்கும். அந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கிறது வந்து 150 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த இடுக்கி மாதிரி இருக்கிற அந்த ஹோல்டர் வந்து எப்படியும் ஒரு 75 to 100க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து சைடெல்லாம் கார்னர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து அப்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகுது. பெண்ட் ஆகிற சமயத்தில் வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் விலகி அதை இது பண்ணி விட்டுருக்குங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ஸோ தட் வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கும். பெண்ட் ஆகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு இடம் வெந்துடும், ஒரு இடம் வந்து வேகாமல் போயிடும், பச்சையாகிடும். அதனால் அது பெண்ட் ஆக விடாமல் இந்த மாதிரி அந்த இடுக்கி வச்சு கொஞ்சம் அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கினே இருங்க, பிரித்து விட்டுகிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது பெண்ட் ஆகாமல் இருக்கும், ஃப்ரையும் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் ஒரே ஒரு இடத்துல இப்போ நான் வைக்கிற இடம் மட்டும்தான் ஃப்ரை ஆகலை, பச்சையாக இருக்குது. மற்ற எல்லா இடமும் பக்காவாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த இடமும் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வச்சா போதும். ஒரு சைடு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பெரட்டி போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட தீயவே இல்லை. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடுக்கி இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு நீங்கள் லைட்டாக நாலா பக்கமும் அழுத்தி மட்டும் விட்டிங்கன்னா அடியில் இருக்க ஃப்ளேமோட சூட்டுனால அந்த சைடும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஓரளவுக்கு குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காட்டுறேன் நான். பாருங்கள், எல்லாமே பக்காவாக அந்த சைடும் தீயலை, இந்த சைடுமே உங்களுக்கு தீயலை, பக்காவாக இருக்குது. நான் பெரட்டி கூட காட்டுறேன். இந்த பக்கமும் பாருங்கள் தீயலை, அந்த பக்கமும் தீயலை. ஸோ நம்ம இப்போ 3வது அப்பளமும் வந்து
பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது நான் ஸ்பெஷலி உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அதில் ஓவராக எண்ணெய் இருக்கும், அது எண்ணெய் வடிகட்டி வச்சு வடிகட்டணும். இதெல்லாம் லாங் ப்ரொசீஜர், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதில் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெய் வடிகட்டி வச்சு வடிகட்டவும் தேவையில்லை. இது அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் சாப்பிட்றது யூஸ்வலான அப்பளம் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு துளி எண்ணெய் கூட இருக்கவே இருக்காது. ஆஸ் யூஷுவல் அப்பளம் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கும். அதே டேஸ்ட்டு, அதே ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3வது அப்பளம் இது பண்ணுறேன். 4 பக்கமும் வந்து பெரட்டி போடுறேன். ஸோ தட் எட்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை ஆகிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதை வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 பக்கமும் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி அப்பளமும் கொஞ்சம் சூடு ஏற ஆரம்பிக்கும். அப்பளமும் சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம் மறுபடியும் இன்னொரு பக்கம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த பக்கம் வந்திருக்கு, எந்த பக்கம் வந்து வேகலை அப்படின்ட்டு. மறுபடியும் திருப்பி போடலாம். அந்த இடம் மட்டும்தான் வேகலை, மற்ற எல்லா இடமும் வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் ஸ்க்ரீனை ப்ளோ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். க்ளீனாக வந்து இதுவாகிடும், ஃப்ரை ஆகிடும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. தீயாமல் இருக்கணுன்னா இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா தீயவே தீயாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படியே முதல்லேருந்தே நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. முதல்ல வந்து 4 பக்கமும் வந்து அந்த எல்லா பக்கமும் வந்து அதை ரோல் பண்ணிக்கினே இருக்கணும். ஃப்ரை ஆகாது, பட் ஆனால் நீங்கள் ரோல் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா அப்பளத்தில் சூடு ஏறும், எட்ஜஸும் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரை ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வைக்கிறேன். பாருங்கள், அந்த பக்கமும் அடி பிடிக்கல, இந்த பக்கமும் அடி பிடிக்கல. இதுதான் வந்து அப்பளம் வந்து உங்களுக்கு இது காட்டுறேன். 3 அப்பளமும் நம்ம வறுத்து முடிச்சாச்சு. மீன்வைல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய டிப் முக்கியமாக இருக்கிற இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த 3 அப்பளத்தையும் வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது பக்காவாக நீங்கள் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு நல்லா பக்காவாக வந்து ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அது நமத்தும் போகாது. சாப்பிடும்போது நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்பளம் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே எஃபெக்ட்டு, அதே டேஸ்ட் தான் இருக்கும். தேங்க்யூ.